கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 27 வசனம் 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது. தாவீது, என் பெற்றோர் என்னை கைவிட்டால் கூட கடவுள் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி கடவுளை உயர்த்தி அவர் பிடித்து, ஆண்டவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் ஒருவேளை இங்கே தன்னுடைய பெற்றோரை அன்போடு கூட ஈன்றெடுத்து வளர்த்த தாயும் தந்தையுமாகிய தன்னுடைய பெற்றோரை அவர் சற்று மட்டுப்படுத்தி பேசுகின்றாரா என்று கூட நாம் நினைக்க தோன்றும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார், என்னை மறக்க மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அவ்வளவாய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவ்வளவாய் ஆண்டவர் என் மீது கிருபை வைத்திருக்கின்றார். அவருடைய கிருபை எல்லா சூழ்நிலையிலும் என்னை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்பதை எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என்றால் தாவீது ஒரு வேளை இப்படி யோசித்து இருப்பார். எந்த அன்பை நான் ஒப்பிட்டு பார்ப்பது கடவுளுடைய அன்போடு கூட? கடவுளுடைய அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மேலானதாக நிற்கிறது என்பதை நான் உணர்த்தும்படிக்கு இந்த உலகத்தில் உள்ள உறவுகளிலே எந்த அன்பை நான் ஒப்பிட்டு பார்ப்பது என்று யோசித்திருந்திருப்பார். அப்பொழுது எல்லா உறவுகளையும் அவர் நினைத்திருந்திருப்பார். எல்லா உறவுகளிலும் ஒரு உன்னதமான உறவு என்னவென்றால் தாயும் தகப்பனுடைய உறவு. தாயும் தகப்பனுடைய உறவு ஒரு அற்புதமான ஒரு உறவு. அவர்கள் நம்மீது வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே, அது மற்ற எந்த அன்போடு கூட, இந்த உலக பிரகாரமான உறவுகளில் இருக்கின்ற மற்ற எந்த அன்போடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு அன்பு. பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் நேசிக்கிறவள் தான் தாயாக இருக்கின்றாள். வெளியே கடிந்து கொள்வதைப் போல கடுகடுவென்று தந்தை தன் பிள்ளையை எப்பொழுது பார்த்தாலும் கடிந்து கொள்ளுகின்றார். எப்பொழுதும் கோப முகத்தோடு கூட பிள்ளைகளிடத்தில் பேசுகின்றார். திட்டுவதைப் போல, கோபப்படுவதைப் போல, சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அவர் எரிந்து விழுவதைப் போல் இருக்கின்றார் என்று வெளியே காட்டிக்கொள்ளுகிற தந்தையினுடைய உள்ளம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக அது உருகி கொண்டே இருக்கும், ஏங்கிக் கொண்டே இருக்கும். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டம் வந்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் என்னை போல சிரமப்பட்டு விடக்கூடாது, என்னை போல பிள்ளைகள் ஏமாந்து நிற்கக்கூடாது என்று சொல்லி தந்தையினுடைய உள்ளம் தன் பிள்ளைகளுடைய சுக வாழ்க்கைக்காக அது எப்பொழுதும் ஏங்கி துடித்து கொண்டே இருக்கின்ற ஒரு இருதயமாக இருக்கிறது. அதே போல் தாயை குறித்து நாம் இன்னும் அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உறவை ஆண்டவர் கடவுளுடைய அன்போடு கூட கடவுள் நம்மீது வைத்திருக்கிறதான அந்த பாசத்தோடு ஒப்பிடும் பொழுது தாவீதாலே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடிகிறது. அது என்ன? என் தாயும் தகப்பனும் அவ்வளவு தூரம் என்னை அதிகமாக நேசித்தால் கூட அவர்களும் மனிதர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களும் மனிதர்களாக இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் ஒரு சில நேரங்களிலே அவர்கள் என்னை வெறுக்கவும் செய்கிறார்கள். உலகத்தில் இது நிகழ்கின்றது. என் தாயும் தந்தையும் கைவிடவும் நேரிடுகின்றது. பல இடங்களிலே எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லி இகழ்ந்து பேசுகின்றதையும் நாம் தாயும் தந்தையிடத்திலே பார்க்கிறோம். ஆனால் கடவுளோ எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவர் என்னை வெறுத்து ஒதுக்குகிற கடவுள் அல்ல. எந்த நிலையிலும் என்னை அவமானப்படுத்தி அதிலே மகிழ வேண்டும் என்று நினைக்கிற கடவுள் அல்ல. எந்த நிலையிலும் கடவுள் என்னை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிற கடவுள் அல்ல. ஏனென்றால் தம்முடைய உயிரையே கொடுத்து அவர் என்னை மீட்டெடுத்திருக்கின்ற கடவுள். அவர் என்னை மீட்டெடுத்திருக்கின்ற கடவுள். ஸோ அவருடைய அன்பு ஒரு மேலான ஒரு அன்பாக எப்பொழுதும் ஓங்கி நிற்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதின் கூற்று எவ்வளோ அழகான ஒரு கூற்று. இன்றைக்கு தாவீது அதை நமக்கு சொல்லித் தருகின்றார். என் மகனே, என் மகளே, உங்களை யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களை கைவிட்டால் கூட உங்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கடவுள் உங்களை நேசிக்கிறார். எல்லா அன்பை காட்டிலும் ஒரு படி அதிகமாகவே கடவுளுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் அது உயர்ந்து நிற்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த அன்பு உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது. உங்களை கரம் பிடித்திருக்கின்ற அந்த தேவ அன்பு உங்களை அதிசயங்களை காண செய்கின்ற அன்பாக, எல்லா சூழ்நிலைகளும் உங்களை வழிநடத்துகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான அன்பிற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஆண்டவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் என்றும் ஆண்டவருடைய அந்த அன்பை அவர் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அந்த கிருபையை நினைத்து துதித்து கொண்டிருங்கள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிடப்படவே மாட்டீர்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் விழுந்து கிடக்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். பலவிதமான பாடுகளும் பலவிதமான கண்ணீரின் பாதையாகவே உங்கள் வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க ஒரு இமைப்பொழுது போதும். அது சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரப்போகிறது. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தாயின் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொண்டு எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய், அவ்வளவு அன்பு செலுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் தோத்திரம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் நல்லவர்கள் என்பதினால் அல்ல ஆண்டவரே, நீர் உண்மையாகவே எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதுனாலே ஆண்டவரே, நீர் எங்களை அவ்வளவு தூரம் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர். தொடர்ந்து அந்த அரவணைப்பில் ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை வைத்து நடத்தும்படியாகவும், இன்றைக்கு நிர்மூலமாகி கிடக்கிற எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படியாகவும் கர்த்தாவே நாங்கள் செபிக்கின்றோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் யாவர் மீதும் இந்த கிருபை வரட்டும். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.